100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 31 இன்றைக்கி டே எப்படி போச்சுன்றதை வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்பயும் போல் எம்டி ஸ்டொமக்கில் இன்றைக்கும் கருவேப்பிலை 2 கொத்து நல்லா மென்று சாப்பிட்டுட்டு இது கூட நிறைய தண்ணி குடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி சோம்பு லவங்கம் இந்த வாட்டர் தான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பனானா மில்க் ஷேக் தான் எடுக்க போகிறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் 2 வாழைப்பழம், இது கூட பாதாம் பிசின்னு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்புறம் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு. பால்வாடியில் கொடுத்த சத்து மாவு தான், இதில் கொஞ்சமாக தான் ஸ்வீட் இருக்கும். இது கூட வந்து காய்ச்சி ஆற வச்ச பால், கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்துச்சு அந்த பால். இதை சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு அடித்து மில்க் ஷேக்காக எடுத்தாச்சு. இது கூட வந்து 2 பாயில்டு எக் எடுத்துட்டேன். ஃபைபருக்காக நான் இன்றைக்கி கேரட் தான் எடுத்திருக்கேன். இது ஒரு சூப்பர் ஹெல்த்தி மீல் பிளானுங்க. இது கண்டிப்பாக நீங்கள் இதை என்ஜாய் பண்ணி சாப்பிடுவீங்க. உங்களுக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்தாலுமே இதுலேயே உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப நேரம் பசிக்காது. ஸ்வீட் கிரேவிங்ஸுமே இதில் கண்ட்ரோல் ஆகும். வேறு எதுவுமே உங்களுக்கு சாப்பிடணுன்ற எண்ணம் இடையில வரவே வராது. டைரெக்டாக லஞ்சு தான் எடுத்துப்பீங்க. பசிச்சா மட்டும்தான் சாப்பிடவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே தோணும். அவ்வளோ சூப்பர் ஹெல்த்தியான ஃபுட்டுங்க இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 12 மணிக்கு மேலே கொஞ்சமாக டீ இருந்தது, அதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் லஞ்சு வந்து 2:30 மணி போல் தான் எடுத்துக்கிட்டேன். அப்பள குழம்பு தான் வச்சுருந்தேன். அதில் கொஞ்சமாக சாதம் போட்டு அப்பள குழம்பு, அப்புறம் வந்து சௌச்சௌ கூட்டு, இது கூட ஒரு முட்டை வச்சு லஞ்சை வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுவே எனக்கு போதுமான அளவுக்கு இருந்தது. பொங்கல் க்ளீனிங் ஒர்க்லாம் இன்றைக்கி தாங்க முடிஞ்சு ஈவினிங் ரெஃப்ரெஷ் ஆகி விளக்கெலாம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு ஒரு 8:30 மணி போல் இன்றைக்கி வந்து ராகியில் முட்டை தோசை தான் எடுத்துக்கிட்டேன். நாளைக்கு என்னன்றதை பார்க்கலாம்.